ஹாய்ங்க, ஸ்ட்ராபெரி ஸ்மூத்தி செய்யலாம் வாங்க. ஸோ 5 ஸ்ட்ராபெரி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ 12 ஆல்மண்டை ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 12 ஆல்மண்டை ஊற வச்ச ஆல்மண்டை சேர்த்துக்கிட்டு தோலை உரிச்சிடலாம். அதுக்கப்புறம் 4 வால்நட் அதையும் சோக் பண்ணி வச்சுருந்தோம், ஊற வச்சுருந்தோம் நைட் ஃபுல்லாக. அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு அதை லைட்டாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா கட் பண்ண ஸ்ட்ராபெரி இருக்கும், அந்த ஸ்ட்ராபெரியை போட்டு அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிரைண்ட் அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆல்மண்ட் மில்க், நாங்கள் ஆல்மண்ட் மில்க் யூஸ் பண்ணுறோம். எந்த மில்க் வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம், நமக்கு எது கன்வீனியண்ட்டாக கிடைக்குதோ, எது ஈஸியாக கிடைக்குதோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மண்ட் மில்க் ஒரு 200 ml, எந்த மில்க்கோ அது ஒரு 200 ml ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு பிளெண்டு, ரொம்ப அரைக்க தேவையில்ல, லைட்டாக ஒரு பிளெண்ட் அரைச்சிக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், ஸ்மூதி ரெடி. ஸோ இதை நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா, இது ஸ்வீட்னஸ் இருக்காது. இதில் ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னா ஒரு 3-4 பேரிச்சம்பழத்தை ஊற வச்சு அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 ஸ்கூப் ஐஸ்கிரீம், எந்த ஃப்ளேவர் வேணால் ஆட்